ஓகே, இப்போ 8th லெசன் பொறுத்த வரைக்கும் டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டர் நம்ம தரவாக பார்த்துருக்கோம். நமக்கு வேவ்க்கு பார்ட்டிகல் நேச்சருக்குங்க புரிஞ்சுக்கிட்டோம் பை யூஸிங் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு. அது மாதிரி பார்ட்டிகளுக்கும் வேவ் நேச்சர் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதான் மேட்டர் வேவ்ஸு. அப்புறம் ஃபைனலி எக்ஸ்ரே. மொத்தம் 3 பார்ட் இருக்குது இந்த லெசனில். நம்ம அப்படியே தரவாக படிச்சுக்கிட்டு தான் எல்லா ஃபார்முலாஸையும் பார்த்து வச்சுங்க. நீட் ஜேஇக்கு இந்த 1 மார்க்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து நம்ம 8th லெசனில் உள்ள புக் பேக் 1 மார்க் பார்ப்போம். அப்படியே இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் படிச்சு பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? The wavelength lambda e of an electron and lambda p of a photon of same energy related as. அதாவது ஒரு எலக்ட்ரான் இருக்குங்களா, ஒரு ஃபோட்டான் இருக்கலாம், ரெண்டுமே வேவ் தான். வேவ் லென்த் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிங்க. சரி, அப்படிங்கும்போது ரெண்டும் சேம் எனர்ஜியாக இருந்துச்சுன்னா அதோட வேவ் லென்த்துக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அவன் என்ன க்ளூ கொடுத்துருக்கான் ஒரு வார்த்தை, சேம் எனர்ஜி. அதை அண்டர்லைன் பண்ணிங்க, சேம் எனர்ஜி. அப்போ ரெண்டுத்துக்குமே எனர்ஜிக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம், ஈக்குவல் பண்ண வேண்டியது தான். வேறு 2 இது சொல்லியிருக்காங்க, ஃபோட்டான் ஒன்று, எலக்ட்ரான் ஒன்று. ரெண்டுத்தோட வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க, லாம்டா இ லாம்டா பி. ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, இஃப் போத் ஆர் ஹேஸ் அ சேம் எனர்ஜி. இப்போ ரெண்டுத்தோட எனர்ஜி ஃபார்முலா கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவோம், ஈக்குவல் பண்ண வேண்டியது தான் நம்ம. இப்போ எலக்ட்ரானோட எனர்ஜி ஃபார்முலா பார்க்கணும். நம்ம எலக்ட்ரானோட வேவ்லென்த்து வரணும். அதில் வேவ்லென்த்து எனர்ஜி அதுக்கான ரிலேஷன்ஷிப் இருக்கா, ஐடியா இருக்கா? எலக்ட்ரானோட வேவ்லென்த் அண்ட் எனர்ஜி. Energy is equal to hc by lambda. வெரி குட்மா. எனர்ஜி கூட h நியூ சொல்லுவீங்க, hc பை லாம்டா. அது வந்து ஃபோட்டானுக்கு. ரைட், வெரி குட். அப்போ ஃபோட்டானுக்கு E ஈக்குவல் டு h நியூ சொல்லுவோம். நம்ம ஃபோட்டானை பொறுத்த வரைக்கும் E ஈக்குவல் டு h நியூ சொல்லுவோம். லாம்டா உள்ளே கொண்டு வரணும், அதனால் hc பை லாம்டா. இது எல்லாமே ஃபோட்டானுக்கு வரும், அதனால் லாம்டா பி போட்டுங்க, hEPங்கிறது போட்டுங்க. இது ஈக்குவேஷன் 1. இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா எலக்ட்ரானுக்கு நான் கொண்டு வரணும், லாம்டா இ உள்ள கொண்டு வரணும். அப்போ நம்ம எலக்ட்ரானோட வேவ்லென்த் ஃபார்மில் பார்த்துருப்போம். டீப்ராக்லி வேவ்லென்த்து லாம்டா ஈக்குவல் டு h டிவைட் பை 2mkன்னு சொன்னோமா, கைனடிக் எனர்ஜி. அதுதானே அதோட எனர்ஜி ஆக்சுவலி. ஆனால் நான் ஈன்னு போட்டுக்கிறேன், கேபிட்டல் ஈன்னு போட்டுக்கிறேன். கேன்னு கூட போடலாம், நான் ஈங்கிறத போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஈக்கான எக்ஸ்பிரஷன் வேணும். ஆனால் ஈ உள்ளே இருக்குது, ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஸ்கொயர் பண்ணுங்கள் ரெண்டு சைடும். லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு h ஸ்கொயரு 2me. கரெக்டுங்களா? இப்போ நம்மளுக்கு தேவை இந்த எனர்ஜி தான். அந்த எனர்ஜியை கொண்டு வந்துருங்க. எனர்ஜி ஈக்குவல் டு h ஸ்கொயர் 2m லாம்டா ஸ்கொயர். இது வந்து எலக்ட்ரானை பேசுது, அதனால் ஈங்கிறத நோட் பண்ணியிருக்கேன். இது ஈக்குவேஷன் 2. அப்போ ஃபோட்டானோட எனர்ஜி இருக்குது, எலக்ட்ரானோட எனர்ஜி இருக்குது, ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவல் பண்ணுங்கள். அப்போ hc டிவைட் பை லாம்டா பி தட் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் டிவைட் பை 2m லாம்டா இ ஸ்கொயர். இதில் இப்போ என்ன சொல்கிறேன், லாம்டாக்கான ரிலேஷன்ஷிப் தான் கேட்டுருக்காங்க. இது எல்லாமே கான்ஸ்டன்ட் பாருங்கள். h கான்ஸ்டன்ட், சி கான்ஸ்டன்ட், h கான்ஸ்டன்ட், 2m எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. வேரியபிள் இவங்க 2 பேர் தான். அப்போ லாம்டா பி எப்படி இருக்குது, டைரக்ட்லி போஸ்ட் டு லாம்டா இ ஸ்கொயர் இருக்குது. அதாவது 1/1 நம்ம தலைகளை கூட போட்டுக்கலாம். நம்ம இந்த இடத்த மட்டும் தான் பார்க்கணும். லாம்டா பி எப்படி இருக்குது, எலக்ட்ரானோட வேவ்லென்த்தோட ஸ்கொயருக்கு டைரக்ட்லி போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இஸ் இட் கிளியர்? Yes sir. ஓகே. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அப்படியே புக்ஸ் இருந்தால் எடுத்துங்க, அப்படியே படிச்சு பாருங்கள். அது செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இன் அன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆசிலேட்டட் பை 14 kV. If voltage is changed to 224 kV, then de Broglie wavelength associated with electron அப்படிங்கிறாங்க. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வேவ் நேச்சர் எலக்ட்ரான் யூஸ் பண்ணுறோமா. இப்போ எலக்ட்ரான் வெளியில் வருதுங்களா, அப்போ அந்த எலக்ட்ரானில் நம்ம எவ்வளோ பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணியிருக்கோமா, ஃபஸ்ட்டு வோல்டேஜ் வந்து 14 kV அப்ளை பண்ணுறாங்க. எலக்ட்ரான் வந்து அப்படி வேவ் மாதிரி வருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தது 224 kV அப்ளை பண்ணுறாங்க. வோல்டேஜ் அதிகப்படுத்திருக்காங்க. வீடாஷன் போடுங்க. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், வேவ் லென்த்து ஏதாவது சேஞ்சஸ் ஆகும், வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சியில் சேஞ்ச் ஆகும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டி ப்ராக்லி வேவ் லென்த்து எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. டி ப்ராக்லி வேவ் லென்த். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டி ப்ராக்லி வேவ் லென்த்துக்கும் பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா பார்க்குறோம். வாட் இஸ் தட் ஃபார்முலா? டி ப்ராக்லி வேவ் லென்த்து
of the electron. Lambda is equal to h by root of 2 EVM. 2 EVM. வெரி குட்மா. இதில் H2ME எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக தான் வரப்போகுது. இது வோல்டேஜ் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ லேம்டா இன்வெர்ஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் வி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. லேம்டா இன்வெர்ஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் வி. இப்போ நம்ம இன்சியல் என்ன பண்ணுறோன்னா அது இன்வெர்ஸ் இன்சியலாக உள்ளதை 1ன்னு வச்சுப்போ அடுத்து 2ன்னு வச்சுமே. இப்போ லேம்டா 1 வேல்யூஸ் டு ரூட் வி 1, லேம்டா 2 வேல்யூஸ் டு ரூட் வி 2. இப்போ ரெண்டத்தை டிவைட் பண்ணுங்கள். இப்போ லேம்டா 1 பை லேம்டா 2, ஏன் நம்மளுக்கு லேம்டா 2 தானே வேணும், அப்போ அப்படி டிவைட் பண்ணுவோம் தலைக்கலாம். ஏன்னா லேம்டா 2 ரெண்டாவதோட வேணும் தான் கேட்குறாங்க. அப்போ இது அதையும் டிவைட் பண்ணுங்கள். லேம்டா 2 டிவைட் பை லேம்டா 1 தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும், 1 பை ரூட் வி 2 டிவைட் பை 1 பை ரூட் வி 1 வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக கொண்டு வாங்க. அப்போ லேம்டா 2 டிவைட் பை லேம்டா 1 ரூட் வி 1 பை ரூட் வி 2 கரெக்டுங்களா? காமனாக கூட ரூட்டை போட்டிருக்கேன் வி 1 பை வி 2. அப்போ லேம்டா 2 பை லேம்டா 1 வந்து ரூட் வி 1 ரூட் வி 2 அப்படின்னு இருக்குது. லேம்டா 2 பை லேம்டா 1 ரூட் வி 1 பை வி 2. இன்வெர்ஸ் ஈக்குவேஷன்லாம் போடுறேன். 2 மேலே இருக்குது, இங்கே 2 கீழே இருக்குது, 1 கீழே இருக்குது, 1 மேலே இருக்குது. அப்போ நம்ம எழுதுனது கரெக்டு தான் அப்படிங்கிறது தெரியுது. வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ வோல்ட் அப்ளை பண்ணாங்க, 14 கிலோ வோல்ட்டா. அப்போ 14 × 10⁻³ வோல்ட்டு. அடுத்தது V2 எவ்வளோ அப்ளை பண்ணாங்க, 224ங்களா. அப்போ 224 × 10⁻³ இப்போ என்ன பண்ணலாம், 10⁻³ 10⁻³ கேன்சல் பண்ணிடலாம். 14/224. 224 எத்தனை 14 இருக்கும், 16. 16ங்களா. வெரி குட். அப்போ லேம்டா 2 வேறு எதாவது நம்பர் போட்டுருக்கீங்களே, சரி ரைட்டு. லேம்டா 2 பை லேம்டா 1 16. அப்போ 1/16 இருக்கும். கரெக்டுங்களாம்மா? ஒரு 14 224 16 14 இருக்குது. எஸ் சார். ஓகேடா. சரி. அப்போ 1/√16 இருக்குங்களா. அப்போ எவ்வளோ வரும், 1/4ன்னு ஒரு ரூட்லேருந்து எடுத்துட்டோம்னா 4 வரும். அப்போ லேம்டா 2 பை லேம்டா 1 ஈக்குவல் டு 1/4. நமக்கு தேவை லேம்டா 2 தான். அப்போ லேம்டா 2 ஈக்குவல் டு லேம்டா 1/4. இது இப்போ தான் ஃபார்முலாவே கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஃபார்முலா கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம டேட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்ஷியலாக லேம்டா 1 எவ்வளோ இருந்துச்சு, 7 கொடுத்துருக்காங்களா? அதுவும் இல்லை, ஜஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் தான் கேட்டிருக்காங்க. நம்மள டேட்டாலாம் கொடுக்கல. அதுவும் உனக்கு என்ன பண்ணலாம், 1 மார்க் இன்டீரியரில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 14 கிலோவாட் அப்ளை பண்ணும்போது வேவ் லென்த் வந்து இவ்வளோ ஆங்ஸ்ட்ராம்னு கொடுத்துருவோம். 4 ஆங்ஸ்ட்ராம் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருவோம். இப்போ வோல்டேஜ் அதிகப்படுத்தும் போது லேம்டா 2 எவ்வளோன்னு கேட்பாங்க. நம்மளுக்கு இது சிம்பிளாக இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. அப்போ வோல்டேஜ் வந்து நம்ம அதிகப்படுத்தும் போது என்ன ஆயிருக்கு, வேவ் லென்த் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஹெவி வோல்டேஜ் கொடுக்கும்போது அது பார்ட்டிகல் மாதிரியே போயிடுது. வேவ் நேச்சர் வந்து குறையுது. இப்போ 4 மடங்கு குறையுது. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ரூட் டைம்ஸ் அது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, அதை மட்டும் தெரிஞ்சுங்க. அப்போ 16 மடங்கு அதிகப்படுத்திருக்காங்களா, ஏன்னா 14 இருந்துச்சு 224 மாறி இருக்குது. 16 மடங்கு அதிகப்படுத்தினா ரூட் 16 டைமு, அப்போ 4 மடங்கு குறையும். ஸோ தட்ஸ் ஆல். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் எடுத்து படிச்சு பாருங்க. தேர்ட் கொஸ்டின் வச்சுருக்காங்க. த வேவ் அசோசியேட்டட் வித் த மூவிங் பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் 3 × 10⁻⁶ கிராம், அதாவது மைக்ரோகிராம், has the same wavelength of electron moving with velocity 6 × 10⁻⁶. the velocity of the particle என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ இங்கே இந்த 3வது கொஸ்டினில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, 2 பார்ட்டிக்கல் இருக்குமா நம்மளுக்கு. ஒன்று வந்து பார்ட்டிக்கல் பேர் கொடுக்கல, ஒன்று பார்ட்டிக்கல், இன்னொன்று வந்து எலக்ட்ரான். ஸோ பார்ட்டிக்கலோட மாஸ் கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரானுக்கு மாஸ் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. எலக்ட்ரானோட வெலாசிட்டி கொடுத்துட்றாங்க. பாருங்கள், 2 இதுக்கும் ஆப்போசிட்டாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஒரு பார்ட்டிக்கல் ஒரு எலக்ட்ரானு. பார்ட்டிக்கலுக்கு மாஸ் கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரானுக்கு வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்ட்டிகளோட வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இந்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த வார்த்தை என்ன பண்ணிங்க, சேம் வேவ் லென்த்து. ரெண்டுமே டீப் வேவ் லென்த் இருக்கும் கரெக்டுங்களா. ஏன்னா பார்ட்டிக்கல் ரொம்ப மாஸ் கம்மியில் 10⁻⁶ இருக்குது, மைக்ரோ பார்ட்டிக்கல் இது. இப்போ அதுக்கும் டீப் வேவ் லென்த் இருக்கும், எலக்ட்ரானுக்கும் டீப் வேவ் லென்த் இருக்கும். 2 டீப் வேவ் லென்த் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட்டிகளோட வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம டீப் வேவ் லென்த் ஃபார்முலா கண்டுபிடிச்சதுனாலே போதுமானது.
சிம்பிளாக டீப்பராக இந்த மேட்ரு வைஸ் ஃபார்ம்லாம் நம்ம லாம்டா ஈக்குவல் டு h by mv. வெரி குட்மா. லாம்டா ஈக்குவல் டு ஹச் பை எம்வி. இப்போ நம்ம ரெண்டு விஷயம் சொல்லிக்கோமா, பார்ட்டிக்கல் ஒன்று சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரான் சொல்லியிருக்காங்க. இப்போ லாம்டா பி ஈக்குவல் டு எம்பி விபி போடுங்க, ஹச்பியெல்லாம் போடாதீங்க, அது ஹச் இஸ் அ கான்ஸ்டன்ட் தான். அந்த மாதிரி எலக்ட்ரானுக்கு ஹச் டிவைட் பை மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ரெண்டு டீப்ரான் இந்த ஃபார்மாக இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஹச் பை எம்பி விபி, அதாவது பார்ட்டிக்கலோட வேவ் நேச்சரு, அது மாதிரி எலக்ட்ரானோட வேவ் நேச்சரு. இப்போ ஹச் ஆன்சர். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எம்பி விபி எம்இவிஇ. இப்போ இதில் கொஸ்டின் வந்து விபி தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ விபி ஈக்குவல் டு எம்இ பை எம்பி, எம்இவி மேலே போடுங்க, எம்இவிஇ டிவைட் பை எம்பி. அவ்வளோதான். எல்லா டேட்டா சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வேல்யூ ஞாபகம் இருக்காது, இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். 9.11 into 10 power minus வெரி 31. குட்மா. 9.11 into 10 power minus 31. 9.11 into 10 power minus 31. அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. 6 into எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 into 10 power 6 டிவைட் பை மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல், அதுவும் கொடுத்துருக்காங்க 3 into 10 power minus 6. ஓகேங்களா. சிம்பிளாகலாம் கேன்சல் பண்ணி மற்றெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. இப்போ என்ன ஆயிரும், 3 இருக்கா, 2 டைம்ஸ் வந்துடும். அடுத்த 10 power minus 6, இது கேன்சல் பண்ண முடியாதுங்க. 10 power minus 6 மேலே வந்தால் 10 power plus 6 ஆயிரும். அப்போ என்ன ஆகும், 10 power plus 12, இது 10 power minus 31. 10 power minus 31, 10 power plus 12 எல்லாம் வரும். ப்ளஸ் 12மா, 12 இங்கே 31 எவ்வளோ 19 வருமா. சரி, அப்போ அதுவும் இன்ட்டு 2 வேறு 10 பவர் மட்டும் முதல்ல போட்டுங்க. 10 பவர் minus 19, ஏன்னா minus 31 இருக்குது, அதுதான் பெருசு. இப்போ minus 31 + 12னா இந்த மாதிரி 19 வந்திருக்கு. அடுத்தது 2 இன்ட்டு 9.11, அது அப்படியே பெருக்கிடுங்க. 182 18 2 வரும்னு நினைக்கிறேன். 11 into 2, 2 டிஜிட் தள்ளி போய் 18.22 வருது. 18.22 வந்துருக்கு. இன்ட்டு 10 power minus 19. ஆன்சர் நம்ம இருக்குது 1.82 to 10 power minus 18 ஆகுங்க. 18 தான் வரணும். 15 வந்திருக்கு. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, இது ஆன்சர் இருக்குது, ஆனால் ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்கள். இந்த மாதிரியான 1 மார்க் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஏதோ ஒரு இன்டீரியர் 1 மார்க் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ டக்குன்னு இருக்கும் ஆன்சரில், ஆனால் அதை போட்டுறக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ நம்ம மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் எவ்வளோ போட்டிருக்காங்க, 3 into 10 power minus 6 கிராம்னு இருக்குது, கரெக்டுங்களா. நம்ம எப்பொழுதுமே எஸ்ஐ யூனிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ கிராமுங்கிறத கிலோகிராமில் போட்டுங்க. இப்போ 3 into 10 power minus 6, இப்போ கிலோனா 10 power 3 தானேப்பா. இப்போ 10 power 3 உள்ளே கொண்டு வரணும், இன்ட்டு 10 power minus 3 போட்டுங்க. அப்போ இப்போ தான் இது கிலோ, இது 10 power minus 6 தான் 10 power minus 9 ஆயிரும், -9 கிலோகிராம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம -9 யூஸ் பண்ணணும். அப்போ 9 6 15 வந்துடுமா, 15 பண்ணால் 15, 31 15 போனீங்கன்னா 16 வந்துடும். ஒரு டிஜிட் தரனா 15 வந்துடும். இப்போ ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள், அது 1.8822 into 10 power minus 15. ஓகேங்களா. இப்போ இந்த சம்மில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், எந்த ஒரு இதை யூஸ் பண்ணாலும் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணாலும் எஸ்ஐ வேல்யூவை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இல்லை டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகேம்மா. இப்போ இந்த 8th லெசனோட முக்கியமான கோர் கான்செப்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான். அது அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணது ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். அதனால் இப்போ அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் சொல்லிடுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஒரு 7 1 மார்க்கு வந்து இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதனால் இதை பார்த்தாலும் ஒரு ஐடியா கிடச்சிரும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். H mu is equal to pi naught plus 1/2 mv square. வெரி குட்மா. இதுதான் ஐன்ஸ்டீன் சொன்னார். நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி ஹச்னு இருக்குங்களே, அது வந்து ஒர்க் ஃபங்க்ஷனாக ஆக்ட் ஆகும், ரிமைனிங் எனர்ஜி தான் ஆகும், கைண்டிக் எனர்ஜி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னார். இந்த ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்காமா, பை நாட்டுக்கு என்ன ஃபார்முலா,
H mu naught. ஹச் நியூ நாட்டு. அப்போ இதை அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஹச் நியூ ஈக்குவல் டு ஹச் நியூ நாட் ப்ளஸ் ஆஃப் எம்இ ஸ்கொயர். ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கைனடிக் எனர்ஜி இருக்குல்ல, இப்போ ஒரு எனர்ஜியோட எலக்ட்ரான் வெளில வந்துருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஆனோவில் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் ஒன்று அப்ளை பண்ணுவோம். அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வெர்சஸ் கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும் ஃபார்முலா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கைனடிக் எனர்ஜி ஞாபகம் இருக்காதும், ஆஃப் எம்இ ஸ்கொயர் ஈக்குவல் டு இவி H mu நாட். minus. இந்த வோல்டேஜ் உள்ள கொண்டு வரமா இவி நாட்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். 4 விதமான ஃபார்முலா இது வரைக்கும் எழுதியிருக்கேன். இப்போ நீ என்ன பண்ணலாம், இதை கூட அதில் சப்ஸ்டிட் பண்ணலாமே. ஆஃப் எம்இ ஸ்கொயர் தூக்கிட்டு, ஏன்னா உனக்கு கிவன் ஃப்ரீக்வன்சி கொடுத்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கேட்குறாங்கன்னா இப்படி ஒரு ஃபார்முலா இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இந்த ஆஃப் எம்இ ஸ்கொயருக்கு வேண்டிய இடத்துல இவி நாட் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க, அந்த இவி நாட் அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ ஹச்என்இ ஈக்குவல் டு ஹச்என்இ நாட்டு ப்ளஸ் ஆஃப் எம்இ ஸ்கொயருக்கு பதிலாக இவி நாட். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 ஈக்குவேஷன் எழுதியிருக்கும். இதில் இந்த ஈக்குவேஷன் திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். அது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கூட நீ போட்டுக்கலாம், கே மேக்ஸு. அப்போ ஹச்னி ஈக்குவல் டு பை நாட்டு ப்ளஸ் கே மேக்ஸ்ன்னு போட்டுங்களேன். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இப்படி ஒரு ஃபார்மாக இருக்குது. இதில் கே மேக்ஸ் ஃபார்முலா தான் நமக்கு முக்கியம். கே மேக்ஸ் ஈக்குவல் டு ஹச்னி மைனஸ் பை நாட். ஸோ இந்த மாதிரி இத்தனை விதமான ஈக்குவேஷன் எழுதியிருக்கும். இதில் நீ எந்த ஈக்குவேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெசன்லேருந்து ஒரு 1 மார்க் கேட்டாங்கன்னா இதில் உள்ள ஏதோ ஒரு ஃபார்முலா தான். அதனால் ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு உனக்கு எது தேவையோ நோட் பண்ணிங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. நியூன்னு தான் இருக்குது பாருங்கள். இதே என்ன பண்ணலாம், வேவ் லென்த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன், அப்புறம் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது தான். வேவ் லென்த்தை யூஸ் பண்ணி எழுதுங்க. நியூக்கு பதிலாக நம்ம போடலாம் C by lambda. வெரி குட். சி பை லாம்டா ஈக்குவல் டு பை நாட்டு ப்ளஸ் ஆஃப் எம்இ ஸ்கொயர். அவன் வேவ் லென்த்தை கொடுத்துட்டு கைனடிக் எனர்ஜி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீக்வன்சி கொடுத்து கேட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி தான் பை நாட் ஈக்குவல் டு ஹச்னி நாட்டு. அதே வேவ் லென்த் டேர்மில் எழுதணும்னா C by lambda naught. வெரி குட். ஹச் சி பை லாம்டா நாட். இது முக்கியமான ஈக்குவேஷன் தான். இது புக்கிலே கிடையாது, நீ இதை யூஸ் பண்ணிக்கணும். இது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சி பை லாம்டான்னு போட்டுக்கிட்டே வாங்க. எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஐன்ஸ்டீன் ஃபோட்டாலிக் ஈக்குவேஷன் நல்லா பார்த்துங்க. இப்போ இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய மேக்ஸிமம் 1 மார்க்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் இருக்க போகுது. உனக்கும் ஹிந்தியில் 1 மார்க் கேட்பாங்க. சரி, எல்லாமே கொஸ்டின் தான் பெருசாக இருக்கும், ஆனால் ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் எந்த ஈக்குவேஷனை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃப்ரீக்வன்சியும் கைனடிக் எனர்ஜி கொடுத்தா இது எடுங்க, அதே வந்து பொட்டன்ஷியல் கொடுத்தா இதை எடுத்துங்க. இல்லை வேவ்லென்த் கேட்குறாங்க, ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்தனா இதை எடுத்துங்க. ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க இதை எடுத்துங்க. அந்த மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதான். கே மேக்ஸ்க்கு எடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். சரி, 4th கொஸ்டின் அப்படியே படிச்சு பாருங்க. 4th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, when a metallic surface is illuminated with radiation of wavelength lambda, the stopping potential is V. அதாவது ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குது, ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் லைட்டு போய் படுதான். ஓகேங்களா? லேம்டா படுது, இதோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V. ஏன்னா எலக்ட்ரான் எமிட் ஆகி வெளில வரும்ல, அதை தடுக்கிறதுக்கு நான் விங்கிற வோல்டேஜை அப்ளை பண்ண போகிறேன். விங்கிற வோல்டேஜ் கொடுத்து நிறுத்த போகிறோம். இப்போ இதே இடத்துல 2 லேம்டா கொடுக்குறாங்க. 2 லேம்டா பாஸ் பண்ணும்போது ஏன்னா கம்மியான வேலன் தானே அதிகமான வேலன் தானே கம்மியான எனர்ஜியாக கொடுக்குறீங்க. ஸோ இப்போ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கம்மியான வோல்டேஜ் கொடுத்தாலே போதும். அதை V/4ங்களாம். லேம்டா கொடுக்கும்போது வியாக இருக்குது. கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்க 4th கொஸ்டினில், வீன் லேம்டானுங்கிற வேலன் கொடுக்கும்போது வீங்கிற பொட்டன்ஷியல் கொடுக்குற மாதிரி இருக்குது. 2 லேம்டா அதை விட அதிகமாக கொடுக்கும்போது வோல்டேஜ் பாதியாக நம்ம 4 கொடுக்குற மாதிரி இருக்குது, V/4 கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படின்னா த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்போ நம்ம லேம்டா V இதையும் ரிலேட் பண்ணோம். த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த்தை உள்ளே கொண்டு வரணும். நமக்கு த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி தான் தெரியும், த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த்தை அப்ளை பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். ஓகேங்களா? வச்சுக்கிட்டு த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த்தை கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். இதை வச்சுக்கிட்டு லேம்டானா V, 2 லேம்டானா V/4. இதை வச்சு 2 ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறோம். அதை ஈக்குவல் பண்ணாலே முடிச்சு போகிறோம் நம்மளுக்கு. அப்போ எந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம், த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த் உள்ளே வரணும். வேவ்லென்த் எங்கே இருக்குது, இல்லை இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் உள்ளே வரணும். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இது எடுத்துக்கலாமா? ஹச்னி ஈக்குவல் டு ஹச்னி நாட்டு இவி நாட்டுன்னு இருக்குது. நான் என்ன எடுத்துக்கிறேன், நியூக்கு பதிலாக லேம்டா எடுத்துங்க. முதல்ல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதுக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சிருவோம்.
ஹச் நியூ ஈக்குவல் டு ஹச் நியூ நாட்டு ப்ளஸ் விவி நாட்டுன்னு இருக்குது. ஈவி நாட்டு அப்படியே இருக்கட்டும், இதை இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ ஹச் நியூ மைனஸ் பை நாட்டு கரெக்டுங்களா? ஒரு ஃபங்க்ஷன் சேமாக தான் இருக்க போகுது. சரி, ஹச் நியூ நாட்டே வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஹச் நியூ நாட் ஹச் நியூ மைனஸ் ஹச் நியூ நாட்டு இருக்குது. இது ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இதான் மெயின் ஈக்குவேஷன். இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஈவி நாட் ஈக்குவல் டு நியூக்கு பதிலாக லேம்டா கொண்டு வாங்க, ஏன்னா கொஸ்டின் லேம்டா தான் கொடுத்துருக்கான். அப்போ ஹச்சு சி பை லேம்டா மைனஸ் ஹச்சு சி பை லேம்டா நாட். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. வி நாட்னு கூட இருக்காமல் வி கூட எடுத்துங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வி, ஏன்னா லேம்டா இருக்கும்போது வி வந்துருக்கு பாருங்க. லேம்டா இருக்கும்போது வி வந்திருக்கு. இப்போ நான் லேம்டா பதிலாக என்ன பண்ண போகிறேன்? 2 லேம்டா போட போகிறோம். ஓகேவா? லேம்டா பதிலாக 2 லேம்டா போட்டிங்கன்னா விக்கு பதிலாக என்ன பண்ணோம்? வி பை 4 பண்ணோம். அதுபடி இந்த ஈக்குவேஷனை உருவாக்குங்க பார்ப்போம். இந்த ஈக்குவேஷன் இருக்குல்லடா, இதில் விக்கு பதிலாக வி பை 4 பண்ணோம், லேம்டா பதிலாக 2 லேம்டா பண்ணோம். அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்? இ வி நாட்டுக்கு பதிலாக வி பை 4 போடுமா? இ வி பை 4 ஈக்குவலான் ஹச்சு நியூன்னு இருக்கான், ஹச்சு சி பை லேம்டா போடுங்க. லேம்டாக்கு பதிலாக 2 லேம்டா போடணும், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுமாதிரி மைனஸ் ஹச்சு சி பை லேம்டா நாட். இது கான்ஸ்டன்ட் தான், இதில் மாற்றக்கூடாது. இங்கே போய் 2 லேம்டா நாட் போட்டுறாங்க. இது ஹச்சு சி பை லேம்டா நாட்னா ஒர்க் ஃபங்க்ஷன், அது கான்ஸ்டன்ட் தான். நம்மளுக்கு மாற வேண்டிய இடம் அது. லேம்டாக்கு பதிலாக 2 லேம்டா, விக்கு பதிலாக வி பை 4. ஸோ அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஒரு நிமிஷம்டா. ஓகே பாப்பா, நமக்கு 2 விதமான ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஓகே பாப்பா, நமக்கு 2 விதமான ஈக்குவேஷன் இருக்குது. ஆடியோ கிளியராக இருக்காம்மா? எஸ் சார். ஓகே. இதில் ஈவின்னு இருக்குது, இல்லை ஈவி பை 4ன்னு இருக்குடா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை இந்த ஈவி இருக்குல்ல, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஈவி இருக்குல்ல, இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணலாமா? இந்த ஒன்றை கூட, ஏன்னா ஈவிக்கு பதிலாக இந்த இது இருக்கனால இந்த ஈவிக்கு பதிலாக அதை சப்ஸ்டிட் பண்ணி விட்ருங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணி என்ன ஆகும்? எப்படிங்க இறக்கிடுங்க. ஈவிக்கு பதிலாக அதை எடுத்துடணும். ஹச்சு 1/4 கூட வெளில வச்சுங்க. ஈவிக்கு பதிலாக ஹச்சு சி பை லேம்டா மைனஸ் ஹச்சு சி பை லேம்டானா ஈக்குவல் டு ரைட் சைடில் இங்கே உள்ள ஆல்ரெடி உள்ளது தான். ஹச்சு சி பை 2 லேம்டா ஹச்சு சி பை லேம்டானா ஒன்றும் கிடையாது. ஈக்குவேஷன் 1 கொண்டு வந்து 2ல் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரம் 1 and 2 இப்போ இந்த ஈக்குவேஷன் ரைட்டு தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவேஷன் 1 கொண்டு வந்து 2ல் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஈவிக்கு பதிலாக இந்த ஸ்டேம் லெஃப்ட்டில் போட்டிருக்கோம். 1/4 இருக்குது. இந்த 1/4 இங்கே கொண்டு வந்துருங்க. 4 மாறிடுமா? இப்போ என்ன வரும்? இப்போ இந்த 4 வந்து கிராஸ் பண்ணி பண்ணுறேன். அதாவது ஹச்சி பை லெஃப்ட்டில் உள்ளது அப்படியே எழுதிடுறேன். ஹச்சி பை லேம்டா ஹச்சி பை லேம்டா நாட்டு. இங்கே 1/4 இருந்துச்சு, இங்கே வரும்போது 4ன்னு மாறிடும். 4 இன்ட்டு ஹச்சி பை 2 லேம்டா மைனஸ் ஹச்சி பை லேம்டா நாட். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 4 கூட உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது 4 ஹச்சி வருமா? அப்போ 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 ஹச்சி பை லேம்டான்னு வரும். 4 டைம்ஸ் இருக்கும்போது 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ 4 ஹச்சி பை லேம்டா நாட். இங்கே லெஃப்ட்டில் வந்து ஹச்சி பை லேம்டா ஹச்சி பை லேம்டா நாட். இப்போ லேம்டான ஒரு சைடு லேம்டா நாட்டில் ஒரு சைடு வச்சுருவோம். இங்கே மைனஸ் ஒன்று இங்கே கொண்டு வந்துருங்க, ப்ளஸ் ஆயிருமா? அப்போ 4 ஹச்சி பை லேம்டா நாட். இங்கே ஆல்ரெடி ஹச்சி பை லேம்டா நாட் இருக்குது. இங்கே 2 ஹச்சி பை லேம்டா அப்படியே இருக்கட்டும். இங்கே 1 ஹச்சி பை லேம்டா மைனஸை கொண்டு வந்துருங்க, மைனஸ் ஹச்சி பை லேம்டா. இப்போ அப்படியே மைனஸ் பண்ணால் என்ன வரும்? இந்த லெஃப்ட் சைடில் வந்து 4 டைம்ஸு 1 டைம் இருக்குது. அப்போ எவ்வளோ வரும்? 3 ஹச்சி பை லேம்டா. 3 ஹச்சி பை லேம்டா நாட். அடுத்தது 2 டைம்ஸு 1 டைமு. ஓகேவா? 1 டைம் தான் வரும். 2 - 1 1 தானே. இப்போ அப்படியே கேன்சல் பண்ணி விட்ருங்க. ஹச்சி கேன்சல் ஆகிரும். நம்மளுக்கு அவன் கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, பயணத்தோடுக்கு த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ தான் கேட்குறான், லேம்டா நாட்டு தான் கேட்குறான்.
அப்போ என்ன பண்ணுறீங்க, லாம்டா இங்கே கொண்டு வந்துருங்க, லாம்டா இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ 3 லாம்டா ஈக்குவல் டு லாம்டா கரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதுதாம்மா ஃபார்முலா. இப்போ த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த்துக்கு வந்து எப்படி இருக்குது, நம்ம அப்ளை பண்ண வேவ் லென்த்தோட 3 மடங்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதான் எதை கொடுத்தாலும் ஈக்குவேஷனாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டீங்கனாலே இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து 5ஆவது கொஸ்டின் பாருங்கள். எல்லாம் பெரிய பெரிய கொஸ்டினாக இருக்கும், சிம்பிள் தான். 5ஆவது கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, இஃப் அ லைட் ஆஃப் வேவ்லென்த் 330 நானோமீட்டர் இஸ் இன்சிடென்ட் ஆன் மெட்டல் சர்ஃபேஸ், ஒர்க் ஃபங்க்ஷன் 3.55 எலக்ட்ரான் வோல்ட். ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. 5ஆவது கொஸ்டினில் வேவ் லென்த்து கொடுக்குறான். வேவ் லென்த் வந்து 330 நானோமீட்டர் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ பைனாட்டோட வேல்யூ வந்து 3.55 எலக்ட்ரான் வோல்ட்டு. ஓகேவா, இப்போ என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான் எமிட் ஆகிறது. அப்போ நம்ம அதிகமான வேலேருந்து கரெக்டான வேலேருந்து அனுப்பிச்சிட்டோம். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த த்ரெஷ்ஹோல்டு வேலத்தை விட கம்மியான வேலத்தை அப்ளை பண்ணணும். ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் வேவ் லென்த் வந்து எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ கரெக்டாக தான் அனுப்பிச்சிருக்கோம். நம்ம இப்போ 330 நானோமீட்டர் கம்மியான வேவ் லென்த்து தான். அதை அனுப்பிச்சோன்னே எலக்ட்ரான் எமிட் ஆகி வருது. ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, தென் த வேவ் லென்த் ஆஃப் வேவ் அசோசியேட் வித் எமிட்டட் எலக்ட்ரான் ஏஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ லைட்டு போய் பட்டோன்னே எலக்ட்ரான் வெளில வருதா இல்லையா, ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் எலக்ட்ரான் இருக்குது. நான் 330 நானோமீட்டர் அனுப்புகிறேன், எலக்ட்ரான் பிச்சுக்கிட்டு வெளில வருது. எலக்ட்ரான்லாம் வெளில வருது. அப்படி வரும்போது வேவ் நேச்சரோட தான் நம்ம போவோம் எலக்ட்ரானு. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் வேவ்னு சொல்லியிருக்கோம். அந்த எலக்ட்ரானோட வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. அதாவது வேல்யூவாக கேட்குறாங்க. வேவ் லென்த் வேல்யூ எவ்வளவு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கைண்டிக் எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சாலே இப்போ வேவ் லென்த் ஃபார்முலா நான் டீப் லென்த் ஃபார்முலா எலக்ட்ரான் h டிவைட் பை 2m EV பண்ணலாமா. இங்கே EV ஸ்டாப்பிங் போர்ஸை கண்டுபிடிக்கணும், அதுக்கு டேட்டா இல்லை. கைண்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ 2mk இந்த ஃபார்முலா இருக்குது பாருங்கள். லாம்டா கூட h/2mk. h ஓகே, 2m ஓகே, கேன்னா கைண்டிக் எனர்ஜி. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுதான் நமக்கு ஃபோட்டோ ஈக்குவேஷன் இருக்குது. ஓகேவா, h நியூ ஈக்குவல் டு h நியூ நாட்டு கைண்டிக் எனர்ஜின்னு சொல்லுங்க. அதான் கேன்னு போட்டுறேன். ஓகேவா, நியூ கொடுக்கல, லாம்டா தான் கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணிக்கலாம், h/c லாம்டா. இது வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் மொத்தமாக எடுத்துங்க, அதனால் அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். π0 + k. இப்போ k ஈக்குவல் டு π0 - hc லாம்டா. இப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுமா. π0 வேல்யூ 3.55 எலக்ட்ரான் வோல்ட். டெல்மிடா அங்கே -π0 வரும் சார், ப்ளஸ் hc/λ வரும் சார். எஸ், வெரி குட், வெரி குட்மா. அந்த மாதிரி கரெக்ஷன் தான் சொல்லுங்கள். கைண்டிக் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கைண்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு hc/λ - π0. இந்த π0 வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா. இது வந்து நேனோமீட்டர்னால் எல்லாமே மீட்டருங்கும் போது எதில் வருது, எஸ்ஐயில் வருது. நம்ம இதே என்ன பண்ணோம், எலக்ட்ரான் வோல்ட்டில் மாற்றணும். எலக்ட்ரான் வோல்ட்டில் மாற்றினா என்ன பண்ணோம், EL டிவைட் பண்ணிங்க. அதை என்ன ஈயை துரத்தி விடணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ EL டிவைட் பண்ணோம். அப்போ எல்லாமே கான்ஸ்டன்ட் h, c, லாம்டா, E எல்லாமே டேட்டா இருக்குது. எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ண நேரம் இல்லைடா, ஜஸ்ட்டு இது பண்ணிங்க. 330 நானோமீட்டரு சரி. h வேல்யூ, c வேல்யூ எல்லாமே தெரியும் உங்களுக்கு. லாம்டா வந்து கொடுத்துருக்கேன் 330 நானோமீட்டரு. EL வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். π0 வேல்யூ 3.5 இருக்குது. நம்ம டேரெக்டாக இதை ஆன்சர் சொல்லலாம். கைண்டிக் எனர்ஜியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வரலன்னா கேட்டுக்கலாம். 0.2 எலக்ட்ரான் வோல்ட்டு வருது கைண்டிக் எனர்ஜி வேல்யூ. அப்போ அதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். நம்ம ஐடியாஸாக கொடுக்குறோம், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க டைம் பார்த்தா. இல்லாட்டி h/2mk இருக்கா. இப்போ அங்கேயும் எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணணும். ஹோட வேல்யூ 6.67 × 10⁻34. 2 மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் தெரியும், 9.11 × 10⁻31. கைண்டிக் எனர்ஜியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, 0.2. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கம்மா, இங்கே இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1.6 டிவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கேயே பண்ணிட்டோம். இவன் வந்து இந்த இடத்துல பண்ணுறான். ஆக்சுவலி நம்ம இது பண்ணி முறைப்படி இங்கே தான் பண்ணணும். அது அப்போ 0.2 வராது. ஈயோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வேல்யூ வருதோ அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நம்ம லோயலா கைடில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது 0.2 வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வரும்போது தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இதால் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு ஆன்சர் வேவ் லென்த் வந்து மீட்டரில் தானே வருது.
அதனால் ஏன்னா இதுவும் எலக்ட்ரான் வோல்ட் இதுவும் எலக்ட்ரான் வோல்ட், அதனால் முதல்ல இது எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வந்திருக்கு ஆன்சர் கரெக்டாக தானே 0.2 வருது. ஆனால் இதில் சப்ஜெக்ட் பண்ணும்போது லேம்டா எப்படி வருது, எஸ்ஐ யூனிட்டில் தான் வருது, மீட்டரில் தான் வருது. அதனால் நீ அதை என்ன பண்ண, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல கைண்ட் எனர்ஜி சப்ஜெக்ட் பண்ணுற எலக்ட்ரான் வோல்ட்டு எஸ்ஐயில் மாற்றணும். அப்போ என்ன பண்ணீங்க, 1.6 × 10⁻⁹ மல்டிப்ளை பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்குது பாருங்க. இங்கே இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டில் வேணும், அதனால் ஈயால் டிவைட் பண்ணுங்கள். இங்கே எஸ்ஐயில் வேணும், அதனால் ஈயால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, கண்டுபிடிச்ச ரைட்டு தானே. என் நோட்ஸில் அதை போட்டு காட்டல, ஆனால் வரும். இங்கே போட்டிங்கன்னா 0.2 எலக்ட்ரான் வோல்ட் வருது. இங்கே 0.2 எலக்ட்ரான் வோல்ட் போடாமல் 1.6 × 10⁻⁹ போடுறாங்க. போட்டாங்க ஆன்சர் வந்து 2.75 அப்படிங்கிறது வந்துருக்கா. 2.75 10⁻⁹ மீட்டர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை விட சாரி அலைநீளமானது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்களா. சரி, இதை விட அதிகமாக வரும், வரக்கூடிய வேலன்த்து மினிமம் உள்ள இருக்கும், இல்லை இதை விட அதிகமாக கூட வரலாம் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாங்க. அது கிரேட்டர் தேன் 2.75 × 10⁻⁹ மீட்டர். இந்த ஏரியா மட்டும் கரெக்டாக இருந்தாலும் செக் பண்ணிங்கம்மா. நான் ஐடியாஸ் தான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் டேட்டா இன்டர்பிரேஷன் பார்த்துங்க. இஸ் இட் கிளியர், எனி டவுட் இஸ் ஹியர்? ஓகே. அடுத்தது 6ஆவது கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. 6th கொஸ்டின் பாருங்கள். A photoelectric surface is illuminated successfully lambda and λ/2. ஃபஸ்ட்டு ஒரு லேம்டா அனுப்புகிறாங்க, அப்புறம் λ/2 அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது வரக்கூடிய எலக்ட்ரான் இருக்குல்ல, அதோட மேக்ஸிமம் கைண்டிங் எனர்ஜி செகண்ட் கேஸ் மட்டும் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 3 times ஆஃப் த ஃபஸ்ட்டு கேஸ். ஓகேவா, அதாவது அராகோஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லேம்டா அனுப்புகிறாங்க, அடுத்த λ/2 அனுப்புகிறாங்க. அப்படியே டேட்டாவே எடுத்துக்கணும். லேம்டாவை அனுப்பும்போது ஒரு அனுப்பும்போது ஒரு கைண்டிங் எனர்ஜி வரும் கேஇ. அது λ/2 அனுப்பும்போது ஏன்னா கம்மியான வேலன்த்து ஹை ஃப்ரீக்வன்சி அனுப்புகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி அனுப்பிச்சோன்னா ஹை கைண்டிங் எனர்ஜியோட வரும். எவ்வளோனா 3 times ஆஃப் த கைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ப்ரீவியஸ் ஒன் அப்படிங்கிறாங்க. இதை விட 3 times அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா அந்த மெத்தடோட ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டுருக்காங்களா. இப்போ இதில் நம்ம காமனாக இதுலேயும் கைண்டிங் எனர்ஜி இதுலேயும் கைண்டிங் எனர்ஜி, அப்போ கைண்டிங் எனர்ஜி ஃபார்ம்லாம் கொண்டு வாங்க. கொண்டு வந்தால் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். கைண்டிங் எனர்ஜி ஃபார்ம்லாம் நம்ம இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி -π0 போடலாமா, ஒர்க் ஃபங்க்ஷன் π0. நம்மளுக்கு அந்த எய்ம் வந்து π0 தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம், அதை சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ KE = -π0, அதாவது KE1ன்னு போட்டுருங்க. KE1 hc/λ -π0. இது ஈக்குவேஷன் 1. அடுத்த ரெண்டாவது வேவுக்கு KE2 எப்படி இருந்துச்சு, இனிஷியலை விட 3 times சொல்லியிருக்காங்களா. அப்போ என்ன பண்ணுறீங்க, 3 times KE1 போட்டுருங்க. 3 times KE1 = hc/λ வேலை நம்ம போடணும், λ/2. ஆமாம் λ/2ன்னு போடணும். இப்போ 2 மேலே எடுத்துருந்துங்க. 2 hc/λ -π0. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே KE1 தானே இருக்குது, இங்கே 3K இருக்குது. அதனால் இந்த 3 கூட இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஓகேவா, 3 சைடு இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா /3 வந்துடும். இங்கேயும் 3 வந்துடும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே காமன் தான். இங்கே வந்தால் மல்டிபிள் வரும். ரெண்டுத்தையுமே போட்டுருங்க. இந்த 3 இங்கே கீழே கொண்டு வந்தேன். இப்போ இது KE1 இது KE1 ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா என்ன வருது, hc/λ -π0. இந்த சைடில் 2 hc/3λ -π0/3. இப்போ லாம்டாலாம் ஒரு சைடு π0லாம் ஒரு சைடு வச்சு விட்ருவோம். ஓகேவா, இது இங்கே எடுத்து அந்த π0 அங்கே எடுத்து பாருங்கள். hc/λ அப்படியே இருக்கட்டும். -2/3 hc/λ ஈக்குவல் டு இந்த -π0 இங்கே இருந்தால் ப்ளஸ் ஆயிருமா, +π0 -π0/3 அப்படியே தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே 3λ இருக்குது, இங்கே வெறும் λ தான் இருக்குது. அதை சால்வ் பண்ணுறதுக்காக இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். நமக்கு தேவை ஆன்சர் அவ்வளோதான். 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ இங்கே காமனாக 3λ இருக்குமா, 3λ. இங்கே 3 hc இருக்குது, இங்கே 2 hc இருக்குமா. அப்போ எவ்வளோ வரும், hc ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கேட்டு தான் 3π0 -π0 2π0 வருமா, 2π0/3
ஓகே, இப்போ நம்மளோட எய்ம் வந்து இந்த பைனாட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டூ பை த்ரீ இது வந்துருக்கு, HC பை லேம்டா கரெக்டாக தான் வந்திருக்கு. இப்போ பைனாட் மட்டும் வேண்டாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல 3 கேன்சல் பண்ணிடலாம், கரெக்டுங்களா? 3 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பைனாட் ஈக்குவல் இந்த 2 கீழே தள்ளி விட்ருங்க. பைனாட் ஈக்குவல் HC பை 2 லேம்டா, தட்ஸ் ஆல். வேறு எப்படி சுற்றி கொண்டு வராங்க, எல்லாம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஃபோட்டோ இருக்க ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்க டேட்டா வச்சுட்டு எந்த ஈக்குவேஷன் முதல்ல கண்டுபிடிங்க. அந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் பண்ணலாம், இல்லை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே கூட நீ என்ன பண்ணிக்கலாம், 3K1 இருக்கா, இந்த K1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் கூட அந்த ஆன்சர் வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈக்குவல் பண்ணியிருக்கேன். இப்படி ஈக்குவல் பண்ணால் பைனாட் ஒரு ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்துருச்சா, தட்ஸ் ஆல். அடுத்த 7th கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, இன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் a radiation whose frequency is 4 times of the threshold frequency is incident on the metal. ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குது, இதுக்குன்னு threshold frequency நியூ நாட் இருக்குமா, இதை விட 4 மடங்கு ஸ்ட்ராங்கான, அதான் 4 நியூ நாட்னு வச்சுங்க. H நியூ நாட்டுங்கிறது பேசிக்கு, 4 H நியூ நாட்டு இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வரக்கூடிய எலக்ட்ரானோட மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி, இப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும். Kmax என்னம்மா ஃபார்ம்லாம், H நியூ மைனஸ் பை நாட்டு, கரெக்டுங்களா? H நியூ மைனஸ் பை நாட்டு. நம்ம இது வந்து அப்ளைடு எனர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க, 4 times ஆஃப் த த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. அப்போ H நியூ நாட்டுக்கு பதிலாக H நியூக்கு பதிலாக 4 times H நியூ நாட்டுன்னு போடலாம். இதே பை நாட்டுக்கு பதிலாக நியூ நாட்டுன்னு H நியூ நாட்டுன்னு போடலாம். இது த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியில் H நியூ நாட்டு, அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன் H நியூ நாட்டு, இதை விட 4 times இருக்குது. அப்போ Kmax 4H நியூ நாட்டு H நியூ நாட்டு, அப்போ 3H நியூ நாட்டு வருமா, 3H நியூ நாட்டு ஈக்குவல் டு Kmax, தட்ஸ் ஆல். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் பாசிபிள் வெலாசிட்டி கேட்குறாங்க. கைனடிக் எனர்ஜி சொல்லியிருக்கான், வெலாசிட்டியாக கேட்குறான். கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, ½ mE², ½ mE² ஈக்குவல் டு 3H நியூ நாட்டு. இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்க, 2 மேலே கொண்டு போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எம்மை கீழே தள்ளி விட்ருங்க. V² ஈக்குவல் டு 6H நியூ நாட்டாமா, 6H நியூ நாட்டு பை எம்னு வரும். இதே V² V தான் வேணும். இப்போ வீனுங்கும் போது √H நியூ நாட்டு பை எம். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக போச்சு. அப்போ 7க்கு ஆப்ஷன் பி வரும். 7H நியூ நாட்டு பை எம்னுங்கிறது வரும். 6H நியூ நாட்டு பை எம். எனி டவுட் மாதிரி சரி பார்த்தல? ஓகேடா, ஓகே. எல்லாமே ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் தான். எந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணுமா, எப்படி வேணால் அந்த ஈக்குவேஷனை மாற்றிங்க, ஓகேவா? அடுத்தது 8th கொஸ்டின் பாருங்கள். டு ரேடியேஷன் வித் எனர்ஜிஸ் ஃபோட்டான் எனர்ஜி 0.9 electron to 3.3 electron to ரெஸ்பெக்டிவ்லி ஃபாலிங் ஆன் த மெட்டல் சர்ஃபேஸ். இந்த 2 எனர்ஜி வந்து ஜூலில் கொடுக்கல, எப்பொழுதும் நேனோமீட்ரு அப்படி தானே கொடுப்பாங்க. எனர்ஜினாலே ஜூலில் கொடுப்பாங்க நம்மளுக்கு, ஆனால் இங்கே எலக்ட்ரானில் கொடுக்குறாங்க. ஃப்ரீக்வன்சியும் கொடுக்கல, வேவ்லேருந்து கொடுக்கல. டோட்டலாக எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஈவியில் கொடுத்துருக்கான். 0.9 3.3. அந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 0.6ங்களாம், ஓகேவா? ஒர்க் ஃபங்க்ஷன் 0.6, நம்ம அப்ளை பண்ணுறது 0.9 3.3. எந்த கேஸில் எலக்ட்ரான் எமிட் ஆகும், 0.9லையா 3.3லையா? நான் கேட்குறது புரியுதாடா? ஒரு மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் 0.6, நான் வந்து 0.9 ஒருத்தவங்க அப்ளை பண்ணுறீங்க, 3.3 ஒருத்தவங்க அப்ளை பண்ணுறீங்க. எதில் வந்து எலக்ட்ரான் எமிட் ஆகும்? 0.9. ஏன் 3.3? ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கணும். இல்லைடா, ஒர்க் ஃபங்க்ஷன் 0.6டா. 0.6 மினிமம் கொடுத்தா தான் எலக்ட்ரான் வெளில வரும், கரெக்டாக? அதான ஒர்க் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். மினிமம் எனர்ஜி நீடட் டு எஸ்கேப் த எலக்ட்ரான். இப்போ மினிமம் 0.6 தேவை. அவன் என்ன பண்ணுறேன், 0.9 அப்ளை பண்ணால் வெளில வரும், 3.3 அப்ளை பண்ணால் வெளில வரும். ஹையாக கொடுக்குறேன், அப்போ ஹை கைனடிக் எனர்ஜி வரும். 0.9ல் வரக்கூடிய எலக்ட்ரானை விட 3.3ல் கொடுக்குறது ஹெவியான எனர்ஜியோட வரும். இப்போ ரெண்டுக்குமான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், 4 ஆன்சருமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அது 3 ஆன்சர் விட்டுருங்க, 2 ஈக்குவல் கொடுத்துருக்கான். மற்ற 3 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1:4, 1:9, 1:3. அப்போ அதிகமாக தான் இருக்குங்க மாதிரி காட்டுறான், ஓகேங்களா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சாலே போதுமானது. ஆனால் ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்கும்டா, எலக்ட்ரான் எமிட் ஆகும். ரெண்டுத்துலேயுமே எலக்ட்ரான் எமிட் ஆகும். இப்போ 8th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும்
2 ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்துலேயும் கைண்டிக் எனர்ஜி ரேஷியோ கேட்குறாங்க. அதாவது எதில் ரேஷியோ அதிகமாக கேட்குறாங்க. இப்போ கைண்டிக் எனர்ஜி எடுத்துருங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஹச்நியூ மைனஸ் பை நாட் போடலாமா? கேமேக்ஸ் ஈக்குவல் டு ஹச்நியூ மைனஸ் பை நாட்டு வேவ் லென்த்தில் போடுங்க. ஹச் சி பை லாம்டா மைனஸ் பை நாட்டு. இது வந்து காமனான ஈக்குவேஷனாக வச்சுங்க. கைண்டிக் எனர்ஜியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ரேஷியோ. ஓகேவா? இப்போ அப்படியே வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுமா? கைண்டிக் எனர்ஜிங்கும் போது ஃபஸ்ட்டு இதுக்கு கேஸில் ½ mv1 ஈக்குவல் டு ஹச்சிசி பை லாம்டானா நம்ம இன்சிடென்ட் பண்ண எனர்ஜிமா. அதான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.9 எலக்ட்ரான் வோல்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு கேஸில் 0.9 எலக்ட்ரான் வோல்ட்டு. ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ எவ்வளவு? 0.6ங்களா? ஒர்க் ஃபங்க்ஷன் 0.6 எலக்ட்ரான் வோல்ட்டு மைனஸ் பண்ணால் 0.3 எலக்ட்ரான் வோல்ட் வரும். இதுதான் ஈக்குவேஷன் 1. ஒன்றும் கிடையாது. இந்த ஈக்குவேஷனில் வேல்யூ அப்படியே இறக்கி விட்ருங்க. கைண்டிக் எனர்ஜி நம்ம அப்ளை பண்ண எனர்ஜி 0.9, ஒர்க் ஃபங்க்ஷன் 0.6 மைனஸ் பண்ண 0.3 எலக்ட்ரான் வோல்ட்டு. அடுத்த ரெண்டாவது கேஸு FME2 அப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி எவ்வளோன்னு பாருங்கள். 3.3 மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் தான் 0.6 மைனஸ் பண்ணால் 2.7 எலக்ட்ரான் வோல்ட்டு. 2 ஈக்குவேஷன் வந்துருக்கா? ரெண்டுத்துக்கு மேலே ரேஷியோ கேட்குறாங்க. டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணும்போது m/2 கேன்சல் ஆகிரும். இப்போ v1 பை v2 தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும்? 0.3 டிவைட் பை 2.7. ரெண்டுமே எலக்ட்ரான் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. அப்படியே முடிச்சிட வேண்டியதான். அப்படி என்ன பண்ணால் ரூட் இருக்கா? ரெண்டு சைடு ரூட் எடுத்து விட்ருங்க. அப்போ v1 பை v2 ரூட் ஆஃப் 0.3 2.7. 0.3 2.7 எவ்வளோ வரும்? 9 டைம்ஸ் வரும். ஏன்னா 9 டைம்ஸ் ஆஃப் 0.3 2.7. இல்லை மேலே கீழே 10ஆல் பெருக்கிடுங்க. பெருக்கினா 3/27 வரும் சிம்பிளாக. அந்த மாதிரி இது பண்ணிங்க. இப்போ 1/9 வருது. இப்போ ரூட்லேருந்து வெளில எடுத்திங்கன்னா v1 பை v2 ஈக்குவல் டு 1/3. அப்போ 1:3மா. ஃபஸ்ட்டு வந்ததை விட 3 மடங்கு அதிகமான ஸ்பீடோடு வரும். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதிகமான எனர்ஜி கொடுக்குறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 0.9 தான் கொடுத்தீங்க, அதை 3.3. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், 3ஆல் பெருக்கினேன்னு வரும். 3 மடங்கு அதிகமாக கொடுக்குறா. 9,981 எப்படி எடுத்துக்கலாம்? இதை 3ஆல் பெருக்கினா 2.7 வருமாம்மா. 2.7 அதோட தாண்டி தான் கொடுத்துருக்கோம். இப்போ 3 டைம்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி ஸ்பீடு வந்து 1:3 அந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? ஓகே. அது 9வது கொஸ்டின். அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாமே ஃபோட்டோலிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் மாறிடுது. இதுக்கப்புறம் ஜென்ரல் ஐடியாஸ் தான். இது ஈஸியாக தான் இருக்கும். முடிச்சு விட்ருவோம் மார்க்ஸை. 9வது கொஸ்டின் பாருங்கள். ஏ லைட் சோர்ஸ் ஆஃப் வேவ் வந்து 520 நானோமீட்டர் எமிட்ஸ் 1.04 × 10⁻15 ஃபோட்டான்ஸ் பெர் செகண்டு. அதாவது 520 நானோமீட்டர் அனுப்பும்போது இதுதானே ஃபோட்டான் பழுதுன்னு சொல்கிறாங்களா? லைட் சோர்ஸ் ஆஃப் வேவ் 520 நானோமீட்டர் எமிட்ஸ் 10⁻15 ஃபோட்டான் பெர் செகண்டு. அதே 460 நானோமீட்டர். அப்போ வேவ் வந்து குறைக்கிறோம். தட் மீன் ஹை ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? அது என்ன பண்ணுது, கொஞ்சம் அதிகமான ஃபோட்டான் வருது. 1.38 × 10⁻15 ஃபோட்டான் பெர் செகண்ட் வருது. ரெண்டுத்துக்குமான பவருக்கான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. பவருக்கான ரேஷியோ இப்போ நம்ம பொதுவாக 11th படிச்சிருப்பீங்க. பவர்னு என்னன்னு சொல்லுவீங்க? ஒர்க் டன் பை டைம். ஒர்க் டன் பை டைம். வெரி குட்ரா. எனர்ஜி பை டைம் இல்லை ஒர்க் டன் பை டைம்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இப்போ எனர்ஜினுங்கும் போது என்ன பண்ணுறோம், எனர்ஜிக்கு பதிலாக ஹச்நியூன்னு போட்டுக்கலாமா? ஹச்நியூ பை டி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். எனர்ஜி இஸ் ஹச்நியூ பை டி. இங்கே ஹச்நியூனா ஃபோட்டானோட எனர்ஜி நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா ஃபோட்டானுங்கிறது பார்ட்டிக்கல் ஆஃப் எனர்ஜி, பார்ட்டிக்கல் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பேக்கெட்டாக வரும், பார்ட்டிக்கலாக வரும். இப்போ எத்தனை பார்ட்டிக்கல்ங்கிறத சேர்த்துக்கணும். அப்போ எண்ணெய் வந்து இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், இன்ட்டு எண்ணு. இப்போ இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிடுமா? பவர்னா என் ஹச்நியூ பை டி. இதை வந்து அப்படியே இது பண்ணிக்க வேண்டியது. இது வந்து ஜென்ரல் லாஜிக் ஃபார்முலா தான். ஓகேவா? அப்போ ரெண்டுத்துக்கான ரேஷியோ கேட்குறாங்களா? அப்போ P1ங்கும் போது N1 ஹச்நியூ பை
நியூ போடாமல் லேம்டா போடுங்க. ஏன்னா ஃபார்முலாவில் கொஸ்டினில் வந்து லேம்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ லேம்டா இறக்கி விட்டுங்களா. இப்போ பி ஈக்குவல் டு என்ஹெச் அப்படி இருக்கட்டும். நியூக்கு பதிலாக நம்ம பண்ணிக்கலாம் C by lambda. சி பை லேம்டா இன்ட்டு டி. அப்போ P1 அப்படிங்கும்போது N1 லேம்டா 1 வரும். P2ங்கும்போது N2 HC லேம்டா 2 டி. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். P1 பை P2 தானே கேட்டிருக்கான். ரேஷியோ அது செகண்ட் சோர்ஸ் தட் ஆஃப் ஃபஸ்ட் சோர்ஸு. இப்போ P2 பை P1 போடுங்க. இப்போ P2 பை P1 ஈக்குவல் டு அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், அந்த டியும் எப்பொழுது கேன்சல் ஆகும், ஹெச்சி கேன்சல் ஆகும். இப்போ பேலன்ஸ் உள்ள N2 பை லேம்டா 2 N1 பை லேம்டா 1 அப்படியே தலைகளாக எழுதுனீங்கன்னா என்ன வந்துடும், N2 லேம்டா 1 N1 லேம்டா 2. அதான் இந்த செக்ஷனில் N2 கொடுத்துருக்காங்களா. ரெண்டாவது எவ்வளவு 1.38 இன்ட்டு 10^15. அடுத்தது லேம்டா 1 ஃபஸ்ட்டு லேம்டா வந்து 520 நானோமீட்டர். நானோனாலாமா நானோனா 10^-9. N1க்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்பர் எவ்வளவு 1.04 10^15 இன்ட்டு 460 நானோமீட்டர். 460 நானோனும் போது 10^-9. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இதில் அந்த காமனாக பவர்லாம் வந்து கூட தூக்கலாம். 10^15 10^15 10^9 10^9 இதோட 0 அடிச்சிடலாம். பேலன்ஸ் இதை பெருக்கணுமா, 1.38 52 பெருக்கணும், 1.04 46 பெருக்கணும். பெருக்கி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும்ண்ணா. ஆன்சர் 9th கொஸ்டின் அளவு செக் பண்ணி பாருங்கள், வரும் கண்டிப்பாக. சிம்பிளான கொஸ்டின் தான். 1.5 வருது. 1.5 இதுக்கு ரேஷியோங்கிறனால யூனிட்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு நம்பராக வரும், அவ்வளோதாம்மா. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நம்மளுக்கு என்னென்னா பவர்னால் NH நியூ பை டின்னு தெரியணும். இதுதான் நம்ம இன்டென்சிட்டின்னு சொல்லியிருப்போம். இன்டென்சிட்டினா நம்பர் ஆஃப் எனர்ஜி போட்டான் பை யூனிட் ஏரியா யூனிட் டைம் அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டாக அப்படியே ஒரே ஸ்ட்ரக்சராக இது பண்ணுங்க. எனர்ஜி யூனிட் ஏரியா டைம். ஏரியா மட்டும் இல்லை, இப்போ ஒரு ஏரியாவில் இன்டென்சிட்டி படுதுன்னா அது பேர் தான் பவர்னு சொல்கிறோம். கரெக்டாக இன்டென்சிட்டி இன்ட்டு ஏரியா, அந்த ஏவை அங்கே கொண்டு போயிருங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எந்தளவுக்கு இன்டென்சிட்டி படுது அதை தான் நம்ம பவர்னு சொல்கிறோம். அப்படி கொண்டு வராங்க, அதனால் அதை பார்த்துங்க. அடுத்து 10th கொஸ்டின்மா. 10th கொஸ்டின் அதே ஃபார்மில் தான். இஃப் த மீன் வேலன்த் ஆஃப் லைட் ஃப்ரம் த சன் இஸ் டேக்கன் அஸ் 550 நானோமீட்டர். ஏன்னா சன்லைட்டில் விசிபிள் இருக்குது, அல்ட்ரா வயலட் இருக்குது, இன்ஃப்ராட் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஆவரேஜாக வந்து வெலாசிட்டி எடுத்தோம்னா 550 நானோமீட்டர். இப்போ சன்லேருந்து வரக்கூடிய லேம்டா வந்து 550 நானோமீட்டர். அப்புறம் பவரோட வேல்யூ அவனே கொடுத்துட்டான். பவரோட வேல்யூ 3.8 இன்ட்டு 10^26 வாட்ஸு. பவரையும் அவன் கொடுத்துட்டான். அப்படின்னா பெர் செகண்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வரும்னு கேட்குறான். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எவ்வளோ என்னங்கிற வேல்யூ கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம் பவருக்கு என்னமா வந்துச்சு லேம்டா டைமில் NH mu by ஹெச்னி பை டி இருந்துச்சா, அதான் HC பை லேம்டா இன்ட்டு டின்னு போட்டுடலாம். அவன் N/T தான் கேட்குறான். அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பெர் டைம் N/T மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு P லேம்டா பை HC போடுங்க. அவ்வளோதான், முடிச்சு போச்சுடா. பவர் கொடுத்துட்டான், லேம்டா கொடுத்துருக்கான், HCலாம் கான்ஸ்டன்ட்டு. அது வேணால் பெருக்கிய போல தான் வச்சுங்க, தேவைப்படும். ஸோ எல்லாத்தையும் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 10 பவர் மட்டும் பார்த்தாலே போதும். 10th கொஸ்டினுக்கு 10^45 வருது. அதான் 1.05 1.0 தான் வருது. அதான் அப்போ 1 தானே, அதை விட்டுருவோம். 10^45 வருது. 10^45 நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து பெர் செகண்டில் படுது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. போன கொஸ்டின் 10^15 படித்தா அதில் 45 வருது. ஏன்னா சன்னுக்கு வந்து நிறையா கிடைக்குது இப்போ. ஓகே, தட்ஸ் ஆல். அடுத்த 11th கொஸ்டின். நான் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுங்கடா, யோசிச்சுட்ருக்கீங்க. 11 ரொம்ப சிம்பிள்டா. த த்ரெஷ்ஹோல்டு வேலன்ஸ் ஆஃப் த மெட்டல் whose ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் 3.13 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. அதாவது த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த் கேட்குறாங்கடா. ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்து ஒர்க் ஃபங்க்ஷன் த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த் இல்லை ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபார்முலா ஆக்சுவலி π0 H μ0. இது த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. ஆனால் அவன் த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த்தில் கேட்குறான். வேவ்லென்த் வெரி குட். μ0க்கு பதிலாக லேம்டா C/λன்னு போடலாம். C/λ நாட். அப்போ லேம்டா நாட் வேணுன்னா
HC by phi naught. ஸோ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியது. அதுவும் இங்கே பை நாட் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துருக்கான். அதை நீ ஜூலுக்கு மாத்திரக்கா இன்ட்டு இஏ போட்டுங்க. நாங்கள் ஏன்னா ஜூலில் போட்டால் தான் நம்ம வேவ் லென்த் வந்து எஸ்ஐ நெட்டில் வரும், மீட்டரில் வருது மாதிரி ஆன்சரு. எல்லாமே இதுதான். HC பை நாட்டு இஎம் போட்டிங்க. போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 3750. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க 1 மார்க்கில். இதே டேட்டா சேஞ்ச் பண்ணி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான கொஸ்டின்லாம். இது வரைக்கும் நான் 4 வாட்டி பப்ளிக் எக்ஸாம் கேட்டிருக்காங்க, 3 வாட்டி கேட்டிருக்காங்க, ஒரு பிடிஏ கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. 3.13 பதிலாக 2.313 கொடுத்துருவோம், இல்லை 13.313 கொடுத்துருவோம். 13 புள்ளி. இப்போ ஆன்சர் மாறும். ஆனால் ஆப்ஷன் பியில் 3750 வச்சுருப்போம், அப்படியே ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. அதனால் அதை பார்த்துங்க. ரைட்டுங்களா? அடுத்து 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? திருப்பி அதே தான் சொல்கிறாங்க. ஒரு லைட்டு போய் படுது, எலக்ட்ரான் வருதுன்னு தான் சொல்கிறோம். ஃபோட்டோ டிடெக்டர் தான் எல்லாமே. ஸோ எ லைட் அந்த வேவ்லென்த் 500 nanometer is incident on the sensitive plate which has a work function 1.235 electron volt. அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டா வேவ்லென்த் கொடுத்துருவோம். வேவ்லென்த் வந்து 500 nanometer. ஒர்க் ஃபங்க்ஷன் பை நாட் ஈக்குவல் டு 1.235 electron volt. ஸோ இது ரெண்டையும் கொடுத்துட்டு வரக்கூடிய எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்கம்மா. பாருங்க, அதுவும் என்ன தான் ஃபோட்டானிக் எபிலிட்டி ஈக்குவேஷன் தான். ஸோ கைனடிக் எனர்ஜி, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஃபார்ம் என்னமா சொல்லுங்க? h mu minus pi naught. பாருங்கள், திருப்பி அதை நம்ம கேட்குறாங்க. நியூக்கு பதிலாக லாம்டா போடுங்க, C by lambda நாட்டு. ஃபுல்லாக கொடுத்துட்டானா மைனஸ் பை நாட்டோட வேல்யூ கொடுத்துருக்கான். இந்த லாம்டாவுக்கு தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க 500 nanometer. இன்னொன்று இது எலக்ட்ரான் உள்ள இருக்குது, இது ஜூலில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க, இதையும் எலக்ட்ரான் உள்ள மாற்றினால ER டிவைட் பண்ணுங்கள். ER டிவைட் பண்ணி தான் நம்ம போடணும். இப்போ கைனடிக் எனர்ஜினா HC by lambda E போட்டு மைனஸ் பை நாட்டு போடுங்க. அப்போ தான் எலக்ட்ரான் வோல்ட்லேயே ஆன்சர் வரும். இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்றது. ஒரே நோட்ஸில் இதை தனியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஜெக்ட் பண்ணாங்க. நீ டேரெக்டாகவே போடலாம். டேரெக்டாக போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 1.24 எலக்ட்ரான் வோல்ட் வரும். ஏதாவது ஆன்சர்லாம் நீங்கள் எப்போனாலும் கேட்டுங்க. ஓகே, கண்டிப்பாக வரும். நம்மளுக்கு வந்து ஐடியாஸ் தான். ஃபார்முலா எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமா. அடுத்த 13வது கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான கொஸ்டினாக இருக்கும். ஃபோட்டான்ஸ் அது வேவ்லென்த் லாம்டா ஆர் இன்சிடென்ட் ஆன் த மெட்டல். லாம்டாவில் வேவ்லென்த் வந்து படுதுக்கலாம். கதை மாதிரி சொல்கிறேன் பாருங்க. அப்போ மோஸ்ட் எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான் எஜெக்டட் ஃப்ரம் த மெட்டல். எலக்ட்ரான் எமிட் ஆகி வருதான். அது வர இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மேண்டிஃபீல்டு அப்ளை பண்ணுறோமா. இப்போ எலக்ட்ரான் இருக்கிற இடத்துல மேண்டிஃபீல்டு அப்ளை பண்ண என்ன ஆகும்? எலக்ட்ரான் அது வார்டு போயிட்டுருக்கு. மேண்டிஃபீல்டு அப்ளை பண்ண என்ன ஆகும்? லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட். வெரி குட். லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் திரும்பும். அதான் சொல்கிறேன் பாருங்க. The most energetic electron ejected from the metal are bent in a circular arc. Circular பாத்தில் சுத்தம்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ in a circular arc of radius r by the perpendicular magnetic field having magnitude b. ஸோ நீ மேண்டிஃபீல்டு அப்ளை பண்ணதுனால ஒன்றும் கிடையாது. ஒரு மெட்டல் இருக்குது, லைட்டு போய் பட்டோன்னா எலக்ட்ரான் பிச்சுட்டு வெளில வருது. அதில் போய் நீ மேண்டிஃபீல்டு அப்ளை பண்ணும்போது இது என்ன பண்ணுவான்? அப்படியே சர்க்கிளாக சுற்றுன்னு வரும். சர்க்கிளை பார்த்து சுற்றும். அப்படி சுற்றுது, ஆர்க்கில் சுற்றுது, ஆறுங்கிற ரேடியஸில். இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது. ஒர்க் ஃபங்க்ஷன் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த பை நாட்டு, அதை கண்டுபிடிக்க போகிறேன். அதில் நீ என்ன பண்ணணும்? மேண்டிஃபீல்டு பிஏ கொண்டு வரணும். டேர்ம்ஸ் வந்து மேண்டிஃபீல்டும் உள்ளே வந்துடணும். அப்போ நம்ம அந்த மேண்டிஃபீல்டு ஏரியா முதல்ல கொண்டு போயிடுவோம். இப்போ நான் அப்ளை பண்ணும்போது லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆகிட்டா தான். லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா நம்ம F = QVB sin theta BQVB தீட்டா மேக்ஸிமம் எடுத்து 90 டிகிரி எடுத்துப்போம். அப்படி இந்த மாதிரி லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணுவது? சர்க்குலர் பாத்தில் சுற்றுமா. சர்க்குலர் பார்த்தனால சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான். அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? mv²/r. வெரி குட். mv²/r. இதில் நீ என்ன பண்ணலாம்? BQV தானே, ஒரு வியும் ஒரு வி கேன்சல் பண்ணிவிட்ருங்க. பேலன்ஸ் வீக்கான ஃபார்முலா பாருங்கள். V = BQR/m. ஆறுங்கிறது வந்து கேபிட்டல் ஆர் போடுங்க. அப்போ அப்படி தான் கொடுத்துருக்கான். BQR/m. கியூப் பேலாக கூட E போட்டிருக்கான். ஏன்னா எலக்ட்ரான் தானே, BE/R/mன்னு போட்டிருக்கான். இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்க. இந்த ஃபார்முலா தான். அப்போ கைனடிக் எனர்ஜினா ஃபார்முலா என்னது? HC by lambda
மைனஸ் பை நாட்டு நமக்கு பை நாட்டு தான் வேணுமா. இப்போ பை நாட் ஈக்குவல் டு என்னம்மா கொஸ்டின் கேட்குறான், ஒர்க் ஃபங்க்ஷன் தான் கேட்குறான், பை நாட்டு தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டு தான். பை நாட் ஈக்குவல் டு என்ன வருது, இது எங்கே வருதுங்க ஹச்சி பை லாம்டா மைனஸ் கேஇ அப்படின்னு வரும். இப்போ ஹச்சி பை லாம்டா கேஇனா ஃபார்ம்ல நம்ம 1/2 MV square. 1/2 எம் வி ஸ்கொயர், வீக் மேலே இதை ஸ்கொயர் பண்ணி போடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பிஇஆர் பை எம் ஹோல் ஸ்கொயர், தட்ஸ் ஆல். இதில் இதுதான் ஆன்சரு. ஆனால் ஸ்ட்ரக்சரை மாற்றி கொடுக்குறாங்க. இந்த ஆப்ஷன் இருக்காது பாருங்கள் ஆன்சரில் 13 கொஸ்டினில். ஆக்சுவலி நம்ம ஃபார்முலா மைனஸ் வந்திருக்கா, அப்போ எஜெக்ட் பண்ண தெரியும் நமக்கு. அப்போ ஆப்ஷன் ஏவும் இல்லை பியும் இல்லை, சிஆர்டியான ஒரு டவுட் வரும். அந்த சியில் எக்ஸ்ட்ரா டேம் இருக்குது, அப்போ டி தான் ஆன்சர் இருக்குது. ஆனால் 13 டி ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இங்கே 2 கொடுத்துருக்கோம், வெளியில் 2 மேலே இருக்குது கரெக்டுங்களா, இங்கே கீழே இருக்குது பாருங்க. ஆனால் இப்போ ஒன்றும் கிடையாது. இதில் என்ன பண்ணிடுறீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் வெயிட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். ஹச்சி பை லாம்டா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2m மேலே இருக்குமா, டிவைட் பை 4ன்னு இருக்கும். இந்த 4 உள்ளே கொண்டு போனால் 2 ஸ்கொயர்னு போடுறாங்க, அவ்வளோதான். ஏன்னா ஹோல் ஸ்கொயர் இருக்கனால இங்கே 4ன்னு வரதை உள்ளே கொண்டு போய் 2 ஸ்கொயர்னு போடுறாங்கடா. பிஆர் 2m ஹோல் ஸ்கொயரு. இப்போ இந்த 2 ஸ்கொயர் வெளில எடுத்துனா 4ன்னு வெளில வந்துடும். அதுக்காக தான் அப்படி நிப்பாட்டிடுறாங்க. இப்போ ஆப்ஷன் டி தான் ரைட் இதுக்கு, 13க்கு டி. அவ்வளோதான். ஒரு ஈக்குவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்குறாங்க பாருங்கள். ஃபுல்லாகவே இது வரைக்கும் பார்த்த எல்லா சம்மே இந்த 2 மட்டும் விட்ருங்க. அந்த எனர்ஜி வச்சு கேட்டிருப்போம் 10ம் 9ம் 10 மட்டும்தான். அது மட்டும் தான் வித்தியாசமாக இருக்குமே. இது எல்லாமே என்ன தான், ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் தான். ஓகேவா, ரைட். அடுத்தது 14வது கொஸ்டின் தான். என்ன சொல்கிறாங்க, ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த மெட்டல் ஏபிசி ஆர் 1.9, 2.0, 5.0 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது 3 விதமான மெட்டல் இருக்குல்ல, ஏபிசின்னு 3 மெட்டல் இருக்கான். 3த்துக்கும் ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டான். த மெட்டல் விச் வில் எமிட் த ஃபோட்டோரான் ஆஃப் த ரேடியேஷன் 4100 ஆங்ஸ்ட்ராம் ஈஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வேவ்லென்த் வந்து பார்த்திங்கன்னா 4100மா. அப்போ இது கரஸ்பாண்டிங் எனர்ஜி நீ கண்டுபிடிங்க. எனர்ஜிக்கு ஃபார்முலா நம்ம ஈக்குவல் டு HC by lambda. HC by lambda. வெரி குட். இது எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுக்க போகிறாங்க, அதனால் ஈயெல்லாம் இங்கே போய் டிவைட் பண்ணிங்க. ஏன்னா எலக்ட்ரான் வோல்ட்டில் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட ஆன்சர் கண்டுபிடிங்க. இப்போ நான் அப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி எவ்வளோ கேட்டிங்கன்னா இதெல்லாமே சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து நான் சொல்லிடுறேன், செக் பண்ணி பாருங்கள். HC by lambda E இதில் சப்ஜெக்ட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 3.0 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு வருதுறேன். 0.1 வரும். 3.0 எலக்ட்ரான் வோல்ட்டு. அப்போ நம்ம அப்ளை பண்ணுறது இவ்வளவு. இந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன்லாம் பாருங்கள், நம்ம அப்ளை பண்ணதை விட அதிகமாக இருந்தால் தான் இது வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுடா. ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமாக இருக்கணும். அதில் மட்டும்தான் என்ன வரும், எலக்ட்ரான் எமிட் ஆகி வரும், இல்லாட்டி வராதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ 3 மெட்டல் இருக்குது. ஏபி பாருங்கள், ஏ வந்து 1.9 தான் ஒர்க் ஃபங்க்ஷனு. அப்போ நம்ம அதை விட அதிகமாக தான் கொடுக்குறோம். அப்போ ஏல கண்டிப்பாக வரும். பி வந்து 2.0 தான், நான் 3.0 கொடுக்குறேன், அதுலேயும் வரும். அப்போ ஏலையும் பிலையும் கன்ஃபார்ம். சி பாருங்கள், சியோட ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளவு, 5 electron volt. நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், இப்போ எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோம், 3 electron volt. அப்போ வர பாசிபிள் இருக்கா சியில்? No sir. நோ, ஏன்னா நம்ம கொடுக்குறது 3 தான், 5 வேணும். அதனால் சியில் வராது, மெட்டல் ஏ அண்ட் பியில் மட்டும் வரும். போத் ஏ அண்ட் பியில் மட்டும் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. இதை மட்டும் ஒரு டேட்டா செக் பண்ணி பார்த்துங்க, கண்டிப்பாக வரும். அடுத்த 15 கொஸ்டின் தியரி தான், டேரெக்டாக பார்த்துக்க வேண்டியதாண்டா. எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் பை த அப்சார்ப்ஷன் ஆஃப் த ஹீட் எனர்ஜி. என்னம்மா 5 மார்க்கில் படிச்சிருக்கீங்க, Thermionic emission. தெர்மியானிக் எமிஷன். இதே கொஸ்டின் கேட்பாங்க, ஆனால் ஆன்சர் மாற்றிடுவோம். ஹீட் எனர்ஜி தூக்கிட்டு என்ன பண்ணுறான், எலக்ட்ரிக் எனர்ஜின்னு கொடுத்துருவோம். எலக்ட்ரிக் எனர்ஜினா அதாவது ஃபீல்டு எனர்ஜின்னு கொடுத்துருவோம். ஃபீல்டு அப்ளை பண்ண வந்துச்சுன்னா ஃபீல்டு, ஆமாம், லைட் எனர்ஜின்னு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன வரும், லைட் எனர்ஜி கொடுத்தா ஃபோட்டோ எலக்ட்ரிக் பண்ணி வரும். ஓகேவா, தட்ஸ் ஆல்மா. ஸோ இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது எல்லாம்.